இது அங்கே போடையில் அதாவது உயரமாண்டா என்ன செய்யலாம்? இது அங்கே அவ்வளோத்துக்கு கொண்டு வரண்டா என்ன செய்யணும்? கட்டி உயர்த்தணும் என்ன? கட்டி உயர்த்தையில அது என்ன பாதை கட்டி உயர்த்தையில இது செய்யலாம் அன்னைக்கு. இந்த இதுக்குள்ளே நீங்கள் தண்ணி ஏது முறைக்கீங்களா? இல்லையே, இது புதுசானே. அந்த தண்ணி இறைக்கிற மற்ற பாதைக்குள்ளே இறக்கி விடுறது இல்லையே. எந்த ஒரு பாதைக்குள்ளேயும் தண்ணி இறைக்கிறல தானே. பொய்ய தண்ணி சொல்லிக்கானு. மழை பெஞ்சா இறைக்க தண்ணி வேணும். மழை பெஞ்சா மேலால் வர தண்ணி. மழை பெஞ்சா இறைப்போம் என்ன அதானே. அது செய்யாமல் மழையில் இறைச்சிருக்கல சொல்கிறானு. மழை பெஞ்சா இறைக்க தண்ணி வேணும். மழை பெஞ்சா மேலால் சேங்க வேணே. இந்த இது இப்போ காசெல்லாம் அற விட்றீங்க நீ என்ன? இதுக்கு காசு அற விட்றீங்க நீ. ஆடிடி எவ்வளோ இது ஒரு பையனுக்கு? என் தம்பி இது யாரு? வேற எங்கவங்க அங்கால பக்கம் இருந்தாரா விட்றேன் என்ன? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சா இருக்கு எவ்வளோ ஒரு நீங்கள் பாதையில் ஓட்டு நீங்கள் டிரைவரா? பாதை செலுத்தினர் நோம்பல் எவ்வளோ எடுக்காங்க ஒரு பாதை? 10 ரூபா. என்ன ஆடிடி வீதிய விதி திணைக்களத்தால் ஆடிடி 10 ரூபா. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் விடப்பட்டது என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் போய் வரீங்க? இல்லை எத்தனை நேரம் போய் வரீங்க? ஒரு நேரம் போய் அரை மணி தேலத்துக்கு ஒருக்கா போய் வரீங்க. இங்கே அதாவது குருவம்பள்ளியிலேருந்து மண்டூர்லேருந்து குருவம்பள்ளி அப்படியா? என்னக்குள்ளே மொத்தம் எத்தனை நேரம் போய் வருவாங்க? 12 ரீப். இங்கேருந்து அங்கே 12 ரீப், அங்கேருந்து 12 ரீப்பு கூட இல்லை. இங்கேருந்து அங்கே 12 ரீப், அப்புறம் அங்கேருந்து இங்கே மொத்தமாக போய் வர்றது 12 ட்ரிப். 12 ட்ரிப்லேயே மொத்தமாக உங்களோட அனுபவத்தின்படி சாதாரணமாக எத்தனை பேர் போவாங்க ஒரு நாளைக்கு? ஒரு இடத்துல 50 ரூபா. 50 பேர் என்னோட 12 இடத்துல ஒரு 600 பேர் போவாங்களா? 600 பேர் போவாங்க என்ன? இப்போ கிட்டத்தட்ட 1000க்கு குறைவான பயணிகள் என்ன 500 கூட பயணிகள் போவாங்க. சில நாளையில் கூடும், பாடசாலை நாட்களில் கூடும், வேலை நாட்களில் கூடும் என்ன. அப்போ நீங்கள் வேலை செய்கிற வீதி அபிவிருத்தி திணைக்களத்திலேயே அல்லது ஓ அப்போ நீங்கள் இப்போ கண்டக்டர் எடுத்துருக்காரு யாராவது? ரைட். அவர் தான் நடத்துகிறாரு என்ன. சரி, நீங்கள் இன்ஜின் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது இந்த இன்ஜின் இந்த படவை கொண்டு செலுத்துறது ஏதாவது பிரச்சனை இருக்கா? படகு நல்லா இருக்கும் தானே, நல்ல கண்டிஷன் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. ஆனால் அந்த படகை படத்தை கொண்டு அடிக்கணும் என்ன படத்தை இதில். இப்போ என்னென்னு சொன்ன தம்பி, அதில் நம்ம படகு அடிக்கக்குள்ளே ஒரு மாலை வேலண்டி நீங்கள் பெறக்கூட வந்து அவைய வரக்குள்ளே ஏதாவது சுருண்டு படத்திருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. அது அவிடத்தை பாம்பு பூச்சி பள்ளி கிடக்கும் ஒன்று. 2வது அதில் ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறப்ப ஏன்னா உங்களோட இப்போ தற்போதைய ஒன்றும் செய்யலாது. அது உயரம் தட்டி உயரம் நல்ல வேலை செய்திருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மை போட்டுதாங்கடா. அந்த எங்கே அண்ணா நீங்கள் இப்போ பாதை விட்டுருக்கீங்க, அவ்வளோ ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் அடிக்கலாம் தானே, ஏதாவது ஒன்றை சேர்த்தாந்தீங்க. இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பாதையை கொண்டு வெள்ள காலத்தில் நிப்பாட்டினா கடும் கஷ்டம். எப்படி நிப்பாட்டுவீங்க வெள்ள காலத்தில்? வெள்ள காலத்தில் எப்படி நிப்பாட்டுவீங்க?
நிப்பாட்டிலுமா இல்லை அப்போ கட்டாயம் ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று அடிச்சானே இல்லை வேணே பிளாட்ஃபார்ம் ஒன்று அடிப்பாங்க நெஞ்சால் சைடில் அடித்தா பாருங்க அங்கே வேலை செய்யிருக்காங்க நீ நல்ல வேலை செய்யிருக்கு விதியா விதி திணைக்களம் அதை மறக்க முடியாது ஆண்டாலும் இதுலேயுமே ஏதாவது ஒன்று அடித்து நினைக்கிற இடம் இருக்குதா நீ இடத்தை சுத்தப்படுத்தி என்ன மற்ற இன்னொரு பாதம் உடக்கு இதையும் வந்து ரிப்பேரையும் கொண்டு போகலாமா அவங்க என்ன செய்ய போகிறாங்க இதை இந்த பாதை கொண்டு எனக்கு போகிறாங்க இப்போ எனக்கு போகிறாங்கண்ணா அப்போ அதையும் திருத்த வேலைக்கு கொண்டு போகிறாங்க அப்போ இந்த இடத்துல எல்லாம் படி க்ளீன் பண்ணி அழகாக இடத்த ஒரு என்னென்னு சொல்கிற தம்பி அதை நிப்பாட்டுற இடத்த பாதை இல்லை நான் கேட்குறேன் அவ்வளோ செய்யணும் வேண்டா ஸ்லோப்பாக செய்யணும் அது என்னென்னு சொல்கிறேன் பாதையை நிப்பாட்டுற இடம் அது என்னென்னு சொல்கிறேன் அவ்வளோத்த இது இல்லை பார்லமெண்ட்டு சொல்கிறல அது என்னென்னு சொல்கிறேன் ஒரு சிலோப்பா ஒரு கான்கிரீட் கொண்டு போட்டு கம்பியில் வச்சு அழகாக செய்யலாம் இந்த ரிஜெக்ட் பண்ண பழைய கம்பிகள் என்ன மற்றது கான்கிரீட் வீதியை விதி திணைக்கலாம் அழகாக செய்யலாம் செய்யுங்க என்னென்னு சொன்னால் இப்போ இதாண்டு இப்போ காலையில் இப்போ ஓகே எல்லாம் தெரியும் ஓரளவு சேஃப்டியாக போயிடுவாங்க இரவு வேளையில் வரக்குள்ள ஒரு 6-7 மணி வைங்கள மைண்டு இருட்டு போயிடுச்சு பாதையை கொண்டு அடிப்பாங்க இன்னும் சுருண்டுது படுக்கும் பாராக்கள் வந்து இறங்கக்குள்ளே ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தலாம் ஆகவே அதையும் செய்தீங்கண்டா உண்மையாகவே குருவம்பள்ளி மாண்டூர் படகுத்துறை மிகவும் திறமையாக இயங்குறதுன்றதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இன்னும் ஒரு ஆள் சொன்னார் வந்து தண்ணி இறைக்காங்களாம் அப்படி தான் வந்து பார்த்தாங்க தண்ணி இறைக்கல மலைக்குள்ளே வந்து தண்ணி வருந்தானே கீழால் தண்ணி வராது மலையில் தண்ணி வருது இப்போ மழை தண்ணியை தான் இறக்கியிருக்கிறாங்க ஆகவே சில விடயங்களை புரிந்து கொண்டு கதைக்கணும் என்கிறத மற்றாக்களும் தெரிந்து கொள்ளணும் அதுதான் நான் அந்த உண்மையை அறிஞனான் அதே போல் இதையும் செய்தீங்கண்டா வீதி அபிவிருத்தி திணைக்களமானது மட்டக்களப்பு மாவட்ட பிரதம பொறியியலாளருக்கு அதோடைய துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியத்தோடு இந்த பாதையை செலுத்துகிறவர் எதுதான் எப்படியாக இருந்தாலும் அது ஆடிடியாக இருந்தாலும் தான் இந்த கண்டக்டராக இருந்தது தான் அந்த நான் போகிறார் தம்பி அவர் தான் அந்த பாதையை இயக்கினர் அவர் ரகையிலான எல்லாமே தங்கியிருக்கு பயணிகளும் அவர் ரகையிலான தங்கியிருக்கு அவருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறியவனாக குருவம்பள்ளி மாண்டூர் படகுத்துறையிலிருந்து குருவம்பள்ளி பக்கத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்